கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால எல்லாருக்கும் தெரியும், எல்லா திருச்சபைகளையும் எல்லா கூட்டங்கள்லயும் எல்லா ஊழியங்கள்லயும் தீர்க்க தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த காரியம் வேதத்தின்படி சரியா அல்லது தவறா அப்படின்றத வேதத்தின்படி நம்ம இன்னைக்கு தியானிச்சு பார்த்து அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அபியாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். அதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் நான் ஷேர் பண்றேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த மார்க்கத்தின் நம்பிக்கையின்படி நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, வருஷத்தின் முதல் நாள்ல டிவிகள்ல எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு நல்ல காலமா, நீங்க நல்லா படிப்பீங்களா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், உங்களுக்கு யமகண்டமா ராகு காலமா இல்லது 7.5 நாட்டு சனி நடக்குதா அப்படின்றத டிவிகள்ல எல்லாரும் ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டிவிகள்லயும் ஒவ்வொரு மாதிரியான காரியங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் எங்க தாத்தா ஆச்சி எல்லாரும் குடும்பத்தார் எல்லாரும் நம்ம உட்கார்ந்து பார்த்து அதை குறிச்சு நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இவனுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, இவனுக்கு இன்னைக்கு வருஷம் நல்லா இருக்க போகுது, இவனுக்கு 7.5 நாட்டு சனி இருக்குது, அதனால நீ வெளியே பயணம் போகும்போது ஜாக்கிரதையா தான் போகணும் அப்படின்றத நாங்க எங்களுடைய குடும்பங்கள்ல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக ரட்சிக்கப்பட்ட புதிதில் இந்த மாதிரியான வாக்குத்த கூட்டங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த கூட்டங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் நான் போற ஒரு வழக்கம் உண்டு. நானும் கொஞ்சம் வருஷம் அந்த மாதிரி போய் கொண்டிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு என்ன நடக்க போகுது, என்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது, எனக்கான வாக்குத்தத்தை என்ன, ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன பேச போறாரு, எனக்கான என்ன காரியத்தை என்ன ஃபியூச்சரை வச்சிருக்கிறாரு அப்படின்றத நான் அறிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இதுக்கு முன்பதாக இருந்த நான் பின்பற்றின ஒரு மார்க்கத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில நான் எப்படி நான் அதை பார்த்தேனோ அதே போலதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் அதே காரியம் இங்கு வேற விதமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதே வேதத்தை நன்றாக படிக்கும் பொழுதும் அதை ஆராயும் பொழுதும் தான் எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாம நான் அந்த மார்க்கத்துல இருந்த போது என்ன அப்படின்னா, அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உள்ள காரியங்கள்லாம் ஞாபகம் வச்சு ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்படி போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே அது மறந்துடும். அது நடந்துச்சா இல்ல நடக்கலையா அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் புது வருஷம் வந்துடும். அப்ப புது வருஷம் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே இந்த வருஷங்கள் போய்கிட்டே இருக்கும். ஆனா அது உண்மையா நடந்துச்சா இல்லையா, அவங்க சொல்றது உண்மையா பொய் அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஆனா வாழ்க்கை மட்டும் இப்படி போய்கிட்டே இருக்கும். அவங்களும் டிவியில பேசுவாங்க. அதே மாதிரி கிளி ஜோசியமா இருக்கட்டும், கிளி ஜோசியங்களும் உங்களுக்கு நல்லா அமைய போகுது அப்படின்றத காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுல எதுவுமே நடந்த மாதிரியே தெரியாது. அதே மாதிரிதான் நாமளும் என்ன செய்வோம் அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் கொடுக்கும் போது அந்த வருஷத்தின் ஆரம்பத்திலையும் கொஞ்சம் மாதங்கள் சந்தோஷமா இருப்போம். அதை குறிச்சு நம்ம பேசிட்டு இருப்போம், ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பாதி வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதை குறிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் புது வருஷத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதுல நம்ம ஆர்வம் கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அப்போ இதற்கு முன்னதாக நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களோ இல்ல வாக்கு தத்தங்களோ அது நடந்துதா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரியறது இல்ல. அதனால நாம பெரையா பட்டணத்தார் எப்படி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்களோ அதே மாதிரி நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம வேதத்தை சரியா ஆராய்ந்து பார்க்கல அப்படின்னா கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் போலியான வாக்கு தத்தங்களுக்கும் நம்ம அகப்பட்டுருவோம். அதனால ஆண்டவர் அப்படிப்பட்ட நமக்காக ஆண்டவர் வேதத்திலிருந்து நமக்கு என்ன ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம இப்போ வாசிக்கலாம். எரேமியா 23:16 மற்றும் 32. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு புரோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு அப்படிப்பட்டவர்களை தேவன் எச்சரிக்கிறார். அப்ப நாமளும் இந்த தீர்க்க தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் நம்பி நம்ம ஓடுறதை விட்டுட்டு நமக்கும் ஆண்டருக்குள்ள தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்டப் பண்ற ஒரு காரியத்தை நம்ம தவற விட்டுறோம். அதனால கர்த்தருக்குள்ள நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னா எல்லா நாளும் நமக்கு நல்ல நாளா இருக்கும். கர்த்தருக்குள்ள நம்ம சரியில்லை அப்படின்னா எல்லா நாளும் நமக்கு நல்ல நாளாவே இருக்காது. இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கணும்.
நம்மளுடைய தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியை கூட ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அது ஆண்டருடைய அனுமதி இல்லாம, சித்தம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்க போறது இல்ல. அதனால தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தரே என் நம்பிக்கையின் கேடகமா இருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி பயணிக்கிறதெல்லாம் மாற வேண்டும். அது மட்டும் இல்லாம பவுல் கொரிந்தியர்ல ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9 மற்றும் 10. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு பவுல் இந்த இடத்துல எப்படி ஆண்டருக்குள்ள விசுவாசமா இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரிதான் நாமளும் எந்த வருஷமா இருக்கட்டும், எத்தனை வருஷமா இருக்கட்டும், நாம கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருந்து அவரே என் கேடகமா இருக்கிறாரு, அவரே என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமுமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு எல்லா நாளும் எல்லா வருஷமும் நல்ல வருஷமாவும் நல்ல நாளாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்போ வருஷத்தின் இறுதியில நாங்க என்னதான் செய்யறது, வருஷத்தின் ஆரம்பத்துல நாங்க என்னதான் செய்யறது அப்படின்னா, நாம ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து, ஆண்டவரே நான் எந்த இடத்துல தவறுதலா இருக்கிறேன், நான் எந்த இடத்துல பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் எந்த இடத்துல வீக்கா இருக்கேன், பலவீனனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து தீய வழிகளை விட்டு நாம கர்த்தருக்குள்ள எப்படி பரிசுத்தமாகணும், நாம ஆண்டவருக்கு எப்படி சாட்சியா வாழணும், நாம எப்படி ஆண்டவர் பிரதிபலிக்கிறவர்களா மாறணும், வெளிச்சமா மாறணும், நாம என்று ஆண்டவருக்கென்று சாட்சி கொடுக்கறவர்களா மாறணும், எப்படி நம்ம பரிசுத்தத்துல அடுத்த கட்டத்திற்கு நம்ம எப்படி வளரணும் அப்படின்றத நம்ம சோதித்து பார்த்து நாம தேவனிடத்துல நம்ம நாமே ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த ஜெபத்திலே பிரியமா இருந்து இந்த வருஷத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் நமக்குள்ள ஆவிக்குரிய சமாதானத்தையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு தந்தருளும்படியாக நாம் உறுதியாகவும் கருத்தாகவும் ஜெபிப்போம். கர்த்தர் அதை வாய்க்க செய்வாராக. ஆமென்.